ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விஷயந்தான் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி அப்படின்னு பார்க்க போனோன்னா நம்ம எப்படி சரி வீக்லி ஒரு 150 மினிட்ஸ் ஆகுது நம்ம உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணுங்க. அப்படி இல்லாட்டி 75 மினிட்ஸ் ஆகுது நம்ம ஒரு கடினமான உடற்பயிற்சி செஞ்சு ஆகணுங்க. அப்போ தான் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக வேறு எக்ஸசைஸுங்கெல்லாம் இருக்குதுங்க. அதுதான் ஓடுறது, நீச்சல் அடிக்கிறது, மற்றது சைக்கிள் ஓட்டுறது, இந்த யோகா செய்கிறது, இதெல்லாம் கூட நமக்கு செய்கிற நம்ம உடலுக்கு செய்கிற உடற்பயிற்சி தாங்க. இதில் நம்ம யோகா செஞ்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே இருக்கிறாமல் கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஒரு டான்ஸ் ஆடலாம், மற்றது நமக்கு பிடிச்ச விளையாடலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவுங்க. உணவு அப்படின்னு பார்க்க போனோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக பழங்கள் இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், மற்றபடி தானியம் ஏதாவது இருக்கணும், புரதம் நிறைஞ்ச உணவுகளை தான் நிறையா நம்ம எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நீர் குடிக்கணும். நீர் சத்து இருந்தால் தான் நம்மளோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி குடிக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம ஜூஸாக கூட குடிக்கலாங்க. அதுலேயே சுகரை குறைச்சி குடிக்கணுங்க. அது மட்டும் இல்லை, மற்றபடி இந்த இனிப்பு, துரிதமான உணவு, அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்றுண்டிகளில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம தவிர்த்துக்கணுங்க. அதை தவிர்த்தா தான் நம்ம உடம்புல கொழுப்பு, சர்க்கரையும் இதெல்லாம் நம்ம உடம்புல கணக்காக இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் நம்ம உடம்புல இதெல்லாம் கூடிருங்க. இதெல்லாம் கூடினா என்ன செய்யும்? நம்ம உடல் எடையும் கூடிரும். அது ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடல் எடை கூடுனா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதை நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம வேறு டாக்டர்ஸ்கிட்ட போகணும், வேறு எக்ஸசைஸ் செய்யணும். ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் வேலையும் செய்ய முடியாமல் போயிடும். இதெல்லாம் நம்ம உணவுகள்லேருந்து எது நம்ம உணவுகளில் சேர்த்துக்கணும், எதை குறைக்கணும், எதை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணி இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ருசித்து சாப்பிடணுங்க. நம்ம சாப்பிட்ற நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, மற்றவங்கக்கிட்ட கதைச்சிட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டோன்னு தெரியாமல் போயிடும். அதனால நம்ம சாப்பாடை போட்டுட்டு தான் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்த்து சாப்பிடணும். நல்லா மென்று சாப்பிடணுங்க. டக்குன்னு சாப்பிடாம நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம எடுக்கிற உணவில் காலையில் சாப்பிட்ற உணவு தாங்க பிரதானமான உணவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு நாள் நம்ம தொடங்கும்போது அந்த ஒரு உற்சாகத்தோடு நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காலை உணவு கட்டாயம் எடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7லேருந்து 9 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக தூங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று தூங்கி எழுந்த பிறகு கட்டாயம் தியானம் செய்கிறத நம்ம ரெகுலர் லைஃப்பில் பழகி கொள்ளணுங்க. நான் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளோட மனநலனுக்கு சமூக ஆதரவு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் வலுவான உறவு வச்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 6 months to 1 time சுகாதார பரிசோதனைகளை செஞ்சு பார்த்து கொள்ளணுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.